வணக்கம் நண்பர்களே. எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். இந்த பகுதியை சார்ந்தவர் தான். அவ்வப்போது காலை நடை செல்லும் போது அவரை சந்திப்பது உண்டு. அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நான் கவனிப்பேன். இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பொதுவாகவே நான் பார்ப்பது உண்டு. என்னுடைய மனைவி பிள்ளைங்க சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கக்கூடாது, அது கௌரவ குறைவு அப்படிப்பாங்க. என்ன இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க தானே வைக்கிறாங்க, அதில் என்ன பார்க்குற தப்பு என்று நான் சொல்வேன். இல்லை, அப்படி பார்த்தா கூட நான் பார்த்தா அவங்களுக்கு தெரியக்கூடாது, அதுக்கு ஏதோ ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை, அதில் என்ன இருக்குது, நான் பார்க்குறது அவங்களுக்கு தெரியட்டுமே, நான் அவனை ரகசியமாக பார்க்கலையே, நான் யாரும் வேவு பார்க்கலையே. இல்லை, நம்ம வெட்டியாக இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்று சொன்னாங்க. நான் சொன்னேன், இவ்வளவு பண்ணி இவ்வளவு வாசித்து இவ்வளோ எழுதியும் நான் வெட்டியா இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் தோணுனா அது எனக்கு இன்னும் பெருமை தானே. வெட்டியா இருக்கிறதுக்கு நேரம் கண்டுபிடிக்கிறான் என்று தானே அர்த்தமாகும். உண்மையிலே வெட்டியா இருக்கிறவங்க வெட்டியா இருக்கிறது வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணலாம், நான் பண்ண வேண்டியதில்லை. அப்புறம் இன்னொன்று, சரி எதுக்காக இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன். எனக்கு நண்பர்கள் ரொம்ப முக்கியம். அந்த நண்பர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது எனக்கு முக்கியம். எல்லாட்டையும் தொடர்ந்து பேச முடியாது, எல்லாட்டையும் தொடர்பிலே இருக்க முடியாது. ஆனால் எப்படியோ அவங்கள பற்றின ஒரு எண்ணம் ஒரு நாளைக்கு வர்றது நல்லது தானே. அவங்கள வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இங்கே இருக்காங்க, உங்களுக்கு இங்கே போயிருக்காங்க, இங்கே வாழ்க்கையில் இன்னும் நடக்குது இன்னும் தெரியுது இல்லையா. அதில் கொஞ்சம் மகிழ்ச்சியான செய்திகள் இருந்தால் ஒரு வாழ்த்து அனுப்புவேன். ஏதாவது கேள்வி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் தவற விடுறதே கிடையாது. அப்படி தொடர்ந்து பல பேருக்கு கேலி கிண்டல் செய்திகள் அனுப்பிட்டு தான் இருப்பேன். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்ப்பேன். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நிறைய பேர் வந்து அவங்க என்ன மனதில் இருக்காங்கிறத அதை வச்சு ஊகிக்க முடியும். உதாரணமாக ஒருவர் காலையில் இருந்து செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்க அதை போட்டுகிட்டே இருந்தாருன்னா, உலகத்தை நான் ஜெயிக்க முடியும், சிங்களாக தான் வரும், இந்த மாதிரி எதாவது போட்டுருந்தாருன்னா அவங்க உழைச்சோர்வில் இருக்கிறாருன்னு அர்த்தம். தன்னைத்தானே அவர் வந்து தூண்டி விட்டுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இனிமையான நிகழ்வுகளை போடக்கூடியவங்க ஏதோ ஒரு இனிமையான மனநிலை இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த நண்பர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எப்பவுமே துரோகங்கள், சதிகள் ஆகியவற்றை பற்றி எச்சரிக்கையாக இருக்கிறது, எப்படி கடந்து போகிறது இது தான் போடுறார். துரோகிகளை மன்னித்து விடு, ஆனால் மறந்து விடாதே அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். மறுநாளைக்கு உன்னை கைவிட்டு சென்றவர்களை ஒருபோதும் நீ மீண்டும் சந்திக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று. உனக்கு துரோகம் இழைத்தவர்களின் முன் நிமிர்ந்து நில் அப்படின்னு ஒன்று. உன்னை கைவிட்டவர்களின் முன் ஒருபோதும் கெஞ்சாதே அப்படின்னு ஒன்று. தினசரி அவருக்கு எதிரான சூழ்ச்சிகள், சதிகளை அவர் முறியடிச்சுக்கிட்டே இருக்கார். தினசரி அவரை யாராவது மட்டம் தட்டுறாங்க, அவங்க முன்னாடி அப்படி நிமிர்ந்து நிற்க நினைக்கிறார். அப்புறம் ஒரு 3-4 நாளைக்கு ஒரு முறை அவருக்கு அவரை யாராவது கைவிட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிஞர் உண்டு, நண்பர் தான், முக்கியமான கவிஞரும் கூட. ஆனால் அவரை ஒரு நாளைக்கு சராசரியாக 2 பேர் கைவிடுவாங்க. ஒரு வாரத்தில் ஒரு 2-3 பேர் அவருக்கு துரோகம் செய்வாங்க. எல்லாத்தையும் ஒரு கவிதை எழுதிட்டே இருப்பாங்க. வழக்கமாக பேசும்போது சொல்லுவோம், இன்னைக்கு அவரை யார் கைவிட்டிருக்காங்க, இன்னைக்கு எத்தனை கைவிடல், இன்னைக்கு எத்தனை துரோகங்கள். அவர் துரோகங்களுக்கான ஒரு அகராதி தயாரித்து கொண்டிருப்பதாகவும் அது ரொம்ப பெருசாக இப்போ ஒரு கலைக்களஞ்சி அளவுக்கு போயிட்டுதான் சொல்லுவாங்க. இப்போ இந்த நண்பரும் கிட்டத்தட்ட அந்த மனநிலை தான். துரோகம், கைவிடல் தான், சதி தான். நான் ஒரு முறை அவர்கிட்ட கேட்டேன், டீ கடையில் தான். அன்னைக்கு அவருடைய பொண்ணு ஏதோ ஒரு பரீட்சை பாஸ் ஆன வாட்ஸ்அப் செய்தி போட்டிருந்தார். இன்னைக்கு யாரும் கைவிடலை போல இருக்கு, துரோகங்களும் காணும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் ரொம்ப சீரியஸா, ஆமாம் சார், சதி பண்ணுறாங்க, சுற்றி அவ்வளோ சதி சார், ஒருத்தனுக்கும் உருப்படுறது பிடிக்காது சார், நம்ம நல்லா இருந்தால் யாருக்கும் பிடிக்காது, நம்மளை கவுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது சார், சூதானமாக இருக்க வேண்டியது, யாரு எப்படி நமக்கு தெரியாதில்ல சார், அதனால ஒவ்வொருத்தட்டையும் ஒரு எச்சரிக்கையை நான் வச்சிருக்கேன், அதுதான் நான் மற்றவங்களுக்கு எச்சரிக்கையாக தான் வாட்ஸ்அப் போடுறேன். நான் என்ன உங்களை சதி செஞ்சு அழிக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, ஏராளமான ஆட்கள் சதி பண்ணுறாங்க சார். அப்புறம் துரோகம் சார், எவனை சார் நம்ப முடியுது, எல்லாரும் துரோகிகள் தான் சார். 10 பைசா குடிச்ச தண்ணி நம்ப முடியாது சார், துரோகம் பண்ணிடுறாங்க சார். இப்படியே போயிட்டு இருக்கு.
அப்போ அவரே என்கிட்ட கேட்டார் கடைசியில், சாருக்கு இப்போது பாப்புலராக இருக்கிறீங்க, உங்களுக்கு நிறைய துரோகங்கள்லாம் இருக்குல்ல சார்? நான் சொன்னேன், இல்லை, எனக்கு வயசு 63 ஆகுது, இன்னும் கொஞ்சம் வாழ போகிறேன், இது வரைக்கும் அப்படி ஒரு துரோகம் எனக்கு யாரும் பண்ணதில்லை. ஏன் சார்? இல்லைப்பா, யாருமே துரோகம் பண்ணதில்லை. அது எப்படி? இல்லை, உண்மையில துரோகம் யாரும் பண்ணதில்லை. ஏன் அப்படின்னா, துரோகம் பண்ணுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. அவருக்கு தான் சொன்னது புரியல. சதி பண்ணுவானுங்க சார் அப்படின்னா. நான் எனக்கு எதிராக யாரை உட்காந்து சதி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறது இல்லை. அவ்வளோ சதி பண்ணுற அளவுக்கு நாம் என்ன சாம்ராஜ்யமாக கட்டி வச்சுருக்கோம். அரசியல் தலைவர்கள், வியாபாரிகள், அவங்களுக்கு எதிராக யாரோ சதி பண்ணுறாங்க நினைக்கிறதுல அர்த்தம் இருக்குது. நம்ம ஒரு எழுத்தாளர் ஏதோ கதை எழுதுகிறோம், நல்லவர் படிக்கிறாங்க, நண்பர்கள் கூடி சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன சதி, என்ன துரோகம்? நான் ஏதோ விளையாட்டுத்தனமா சொல்றேன் அவன் நினைச்சிட்டேன். ஆனா இந்த மனநிலையை நீங்க யோசிக்கணும். தனக்கு எதிராக எவ்வளோ ஆட்களை சதி பண்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது, தன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க எனக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிறது, எல்லாரும் தனக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னு ஒரு மனப்பால் குடிக்கிறது, இது எல்லாமே ஒரு வகையான உளச்சிக்கலின் விளைவு. எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்கன்னு சொல்லக்கூடியவனுடைய மனநிலை என்ன? நான் ரொம்ப நல்லவன், எல்லாரும் எனக்கு துரோகம் பண்றாங்க, அவங்க எல்லாம் கெட்டாங்க, எல்லாரும் எனக்கு சூழ்ச்சி பண்றாங்க நினைக்கிறவங்க யாரு? ஒண்ணு இவனே எல்லாருக்கும் எதிராக சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிற ஆளா இருக்கணும், அல்லது தான் ரொம்ப முக்கியமான ஆளு, டவர்ல இருக்க கருணாநிதி போல, ஸ்டாலின் போல இருக்கேன், மற்ற தமிழகத்தில் எதிர்கட்சியெல்லாம் எனக்கு எதிராக சதி பண்ணுது அவன் நினைச்சுக்கிறான். ஒரு ஓய்வு பெற்ற தாசில்தாருக்கு என்ன பெருசா முக்கியத்துவம் இருக்க போது? அவருக்கு எதிராக யாரு சதி செய்ய போறாங்க? அப்ப இது எல்லாமே ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கான, தன்னை விதந்தோதக்கூடிய, தன்னை பெரிய ஆளா நினைச்சிக்கக்கூடிய மனநிலையிலிருந்து வரக்கூடிய ஒரு கோளாறுகள் தானே வழி. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒரு டீனேஜ் தாண்டோன்னே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் இருக்கு. டீனேஜில் அப்படி இருக்கும். டீனேஜில் உலகமே நம்மளை கவனிக்குது. ஐயோ, இன்னைக்கு நேர்த்தி போட்ட சட்டை இன்னைக்கும் போடுறேன்னு யாரோ பார்த்துருவாங்க, இதெல்லாம் நினைப்போம். நானும் நினைச்சிருப்பேன். அப்புறம் ஒரு 20-25 வயசுல தெரியும், யாரையும் கவனிக்கிறதே கிடையாது. சும்மா வழக்க வம்புக்காக ஒரு சீட்டில் சீண்டலுக்கு ஏதோ சொல்லுவாங்க, ஆனா அந்த பண்ணோடனே மறந்துடுவாங்க. ஒரு ஆளுக்கு உங்க மேல அவ்வளவு தீவிர அக்கறையில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்க உங்களை யோசிச்சு பாருங்க, நீங்க வேற ஆளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுடைய சுகம், உங்களுடைய சௌகரியம், உங்களுடைய எதிர்காலம் தான் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க. அவன் மற்றவங்கள ஒன்றை பத்தியா கவலைப்பட்டு இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் இன்னொரு மனிதனை நினைவிலேயே வைத்திருக்கிறது இல்லை, கவனிக்கிறதே கிடையாது. அந்த எண்ணம் வரும்போது வரக்கூடிய விடுதலை இருக்கு, அது பெரிய சந்தோஷம். நம்ம எவ்வளவு கூட்டத்தையும் தெரியாதான் இருக்கு, நம்மளை யாரும் கவனிக்கல. 4 பேர் நம்மளை கவனிக்கணும்னா அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் வரணுங்க. அதெல்லாம் ரொம்ப சிலருக்கு தான் வரும், அப்படிலாம் வராது. அப்படிலாம் யாரையும் கவனிக்கிறது இல்லை, அது நம்புங்க. ஆகவே உங்களுக்கு எதிராக யாரும் ஒன்று சதி பண்ணிட்டு இல்லை, அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. உங்க திறமைக்கு ஏற்ப உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கலாம். அப்புறம் மக்களுக்கு காசிப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு. சும்மா சுவாரஸ்யத்துக்காக பேசுவாங்க, அவன் அப்படி இவன் அப்படி பேசுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க, போனோடனே அதை மறந்து போயிடுவாங்க. அந்த காசிப்புக்கு இரையாகிறதுங்கிறது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. நீங்க 4 நண்பர்கள்ட்ட இருந்தா அங்க இல்லாத ஒரு தரப்பை தான் பேசிட்டு இருப்பீங்க. அது மாதிரிதான் நீங்க இல்லைன்னா அவங்க பேசுறாங்க. இதுல என்ன சதி வேண்டி இருக்கு? சதி பண்ணி என்ன பண்ணிட போறாங்க உங்களை? அப்படி எத்தனை பேர் சரியால கவிழ்ந்தவங்க இருக்கிறாங்க. நீங்க ஒரு தொழில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஏதாவது நடக்குதான்னு ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த தொழிலுக்குள்ள. மற்றபடி இந்த தனி வாழ்க்கையில எல்லாம் சதி, துரோகம், கைவிடப்படல், இதெல்லாம் மனச்சிக்கல் தான். நீங்க ஏதோ ஒரு பெரிய ஆளு, ஒரு புனிதர், மனித புனிதர் அப்படின்னு உங்களை நினைச்சுக்கிறதுல இருந்து வர்றதுதான். ஜோசியக்காரன்ட்ட பாருங்க, ஜோசியன்ட்ட கையை நீட்டுங்க, சாதாரணத்தை காட்டுங்க, இம்மீடியட்டா ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க அவங்க. சார், நீங்க களமற்றவர், நீங்க நேர்மையானவர், நீங்க எல்லார்ட்டையும் அன்பா இருக்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா மற்றவங்க அப்படி நினைக்கிறது இல்லை. மற்றவங்க உங்க அன்பை புரிஞ்சுக்கல, உங்களுக்கு எப்ப தீங்கு நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, உங்களை கவுக்கிறதுக்கு தருணம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம பல பேர் உங்களை புண்படுத்தி இருக்காங்க. உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்காம உங்களுக்கு பயங்கர துரோகங்களை பண்ணியிருக்காங்க. சரியா அப்படிங்கிறப்ப பெரும்பாலான பாமர்கள்
அப்படியே பிச்சு பிச்சு வச்சுட்டான். பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாரு சார் அந்த ஜோசியர் அப்படின்னு. வரக்கூடிய அத்தனை பேர்ட்டி அதே தான் அந்த ஜோசியர் சொல்லுவார். இல்லைன்னா நீங்க இதே மாதிரி யார்கிட்ட சொல்லி பாருங்க, யாரா இல்லைன்னு சொல்றாங்களான்னு பாருங்க. ஜோசியர்கள் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு மிமிக்ரி மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நான் அமிதாப் பச்சனை சொல்றேன். அமிதாப் பச்சன் சொல்றேன், நான் கை பார்த்து ஜோசியம் சொல்லுவேன். 10 ஆண்டுகளுக்கு மேல கை பார்த்து சொல்லியிருக்கேன். ஆனா நீ நம்ம நல்லவர், உன் கூட இருக்கவங்க கெட்டவங்க. இதுதான் என்னுடைய ஃபார்முலா. 2, 40 வயசுக்கு மேல பொம்பளை என்ன உங்களுக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்பேன். ஆம்பளை உங்களுக்கு வயிற்றுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவேன். அதுவும் ஓகேன்றாங்க. அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் மனநிலை, தன்னை மையப்படுத்தி யோசிக்கக்கூடிய மனநிலை. அப்படிலாம் யாரும் உங்களுக்கு எதிராக சதியெல்லாம் பண்ணல. எனக்கு எதிராக யாருமே இதுவரைக்கும் சதி பண்ணி கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி யாராவது நமக்கு எதிராக சதி பண்ணா நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் கூட இருக்கு. அப்ப நாம ஒரு விஐபி ஆயிட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம், ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புறோம். எதிரி நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்றோம். நமக்கு எதிராக சூழ்ச்சிகள் நடைபெறுகின்றன அல்லவா அப்படி கேட்கலாம். அவர் ஆமா ஜெய் உங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட சூழ்ச்சி நடக்குன்னு சொல்லலாம். ஆனா அப்படி ஒண்ணு இல்லையே. இன்னும் சொல்ல போனா யாருடைய வாழ்க்கையிலையும் நான் அவ்வளவு முக்கியமான ஆள் கிடையாது. அப்போ ஒரு சின்ன போட்டிகள் இருக்கும். ஏதாவது ஒரு எழுத்தாளருக்கு என் மேல ஒரு சின்ன கசப்பு இருக்கலாம். ஒரு இளம் எழுத்தாளருக்கு என் மேல ஒரு அட்மிரேஷனும் பொறாமையும் கலந்துருக்கலாம். அல்லது இது மாதிரியான சின்ன சின்ன உணர்வுகள் இருக்கலாம். அது எல்லாருக்கும் இருக்கிறது தானே. இப்ப எனக்கே யாராவது ஒருத்தர் ரொம்ப நல்ல கதை எழுதிட்டாங்கன்னா கொஞ்சம் திக்கு தான் இருக்கு, கொஞ்சம் எரியத்தான் செய்யுது. அது மனித உணர்வு. அதனால நோபடி போதர்ஸ் யூங்கிறது தான் வாழ்க்கையில நாம் அடைய வேண்டிய முதல் விடுதலை எண்ணம். நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க. அப்புறம் ஒருவனுக்கு நமக்கு எதிராக யாரெல்லாம் சதி பண்றாங்க அப்படின்னு கவனிக்கிறதுக்கு நேரம் மனம் இருக்குனாலே அவனுக்குன்னு ஒரு கனவோ லட்சியமோ அவனுக்குன்னு ஒரு செயல்களமோ இல்லை என்றுதான் அர்த்தம். அவன் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, வெட்டியா தான் உட்காந்துருக்கான். எனக்கு எதிராக சதி பண்றாங்க சொல்லக்கூடிய ஆட்கள் யாரே பாருங்க, பெரும்பாலும் வெட்டியான ஆட்களா இருப்பாங்க. பெரும்பாலும் ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மனநிலை, ரிட்டையர்டு ஆன கேஸுகளுடைய மனநிலையை பார்த்து தான் சீரியல்ல எழுதுறாங்க. சீரியல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமான சபதங்களா எடுப்பாங்க. என்னைக்கு அவளை நடுத்தருவில் நிறுத்துறனோ அன்னைக்கு தான் நான் வந்து இது பண்ணுவேன், சீட் சாப்பிடுவேன், அன்னைக்கு தான் நான் பொட்டு வைப்பேன். இப்படி ஏதாவது ஒரு பொம்பளை சபதம் எடுத்துக்கிட்டு மொத்த சீரியல்ல இன்னொரு பொம்பளை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பொம்பளை எங்க நீ பார்த்துருக்கேன்னு கேட்டால் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அல்லது இவங்களே தன்னோட நாத்தனார் அப்படி தன்னோட மாமனார் இப்படி கற்பனை பண்ணிக்குவாங்க. அதெல்லாம் அவங்க இங்கே எங்கேயுமே கிடையாது. ஏன்னா இந்த மனநிலை அதை நம்புது. ஒரு மனிதனுக்கு எதிராக இன்னொரு மனிதன் 24 மணி நேரம் சதி பண்ணிட்டே இருப்பான்னு நம்புது. அதுக்காக தான் இதெல்லாம் சீரியல் இருக்கு. சீரியல்ல இருந்து இவங்க கத்துக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது அதை சீரியல் கொடுக்குது. சீரியல் எதை காட்டுதோ அதை இவங்க நம்புறாங்க. அதுல இருந்து இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வரக்கூடிய இந்த சதி சூழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள், ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை அவன் கையில தான் இருக்கு. அவனுக்கு நீ என்ன சேர்க்கலாம் இருக்கு, உனக்கு என்ன ஆர்வம் இருக்கு? ஏதாவது புக்கு படிக்கிறியா, இலக்கியம் படிப்பியா, சரி வேண்டாம் ஆன்மீக நூல்கள் படிப்பியா, சரி வேண்டாம் கோயில்களுக்கு செல்வியா, சிற்பங்களை எதையா பார்ப்பியா, சரி வேண்டாம் பாட்டாவது கேட்ப, ஒரு கச்சேரிக்காவது போவியா, இல்ல வேண்டாம் ஒரு கரிகதை ஒரு இதுக்காக போவியா, இல்ல ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கு போவியா? எதுவுமே கிடையாது. எனக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய தளம்னு ஒண்ணு கிடையாது. என்னுடைய வேலை என்பது மற்றவங்களை கூர்ந்து கவனிச்சு வம்பு பொறுக்கிறது தான். ஆகவே தான் நான் போடுறேன். அதை துறையியல் கைவிடப்படுவதை வேற எழுதுறது இவரை பத்தி தான், இன்னொருத்தரை பத்தி அல்ல. ஒரு மனிதன் எப்போ இப்புவியில் தாம் முழுக்க தனியானவன் என்று உணர்கிறானோ அப்பதான் உண்மையில அவர் ஸ்பிரிச்சுவலான பயணத்துடைய முதல் காலடி எடுத்து வைக்க. இங்க உறவுகள் இருக்கு, உறவுகளுக்கான கடமைகள் இருக்கு. நம்ம சேர்ந்தா வாழணும். நம்ம நோயுற்றால் ஒருத்தர் நம்ம பார்த்துக்கிறார், விழுந்தா ஒருத்தர் தூக்கி விடுறார், நண்பர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய எல்லா நண்பர்களுடன் நான் இருக்கேன். ஆனா நண்பர்களே, ஸ்பிரிச்சுவலான அர்த்தத்தில் ஒவ்வொரு உயிரும் தனியாக தான் இங்கே பிறக்குது. ஆன்மீகமா தனியாக தான் பிறகு. இந்த உறவுகள் தொடர்புகளுக்கு அப்பால் நீங்க ரொம்ப தனியானவர் தான். உங்களோட வலி உங்களுடைய மகிழ்ச்சி இன்னொருத்தரால் அழிக்கப்பட முடியாது, எடுக்கப்படவும் முடியாது. அப்போ எந்த வயசுல ஒருத்தன் ஐ எம் அலோன் ஹியர்னு உணர்றானோ அப்போ ஒரு பெரிய விடுதலை வருது. துயரம் அல்ல, விடுதலை. அப்போ என்னுடைய ஹாப்பினஸ் எது, என்னுடைய நிறைவு எது, என்னுடைய விடுதலை எது, அதை நோக்கி நான் போக முடியும்.
அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற உணர்வு வருது. அதுதான் இது எல்லாத்தையும் எதிர்கடந்து இது எல்லாத்தையும் தாண்டி மேலே செல்வதற்கான வழி. அந்த வழி இருக்கிறவன் இந்த அற்ப வரிகளை ஒருபோதும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டான். விடுதலை தான் மனிதனுடைய இலக்கிய வழிய. பிற மனிதர்களை ஐயப்படுவதோ, அவளை வேவு பார்ப்பதோ, அவங்கள பற்றி கசப்புகளை உருவாக்கி கொண்டிருப்பதோ, பரப்புவதோ அல்ல. அது ஒரு இழிநிலை. விடுதலை என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டவன் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். விடுதலை என்பது கடைசியாக அடையக்கூடிய விடுதலை இல்லை. அப்படி ஒரு விடுதலை கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் விடுதலை தான். இன்று ஒரு ரோஜா செடிக்கு நீங்கள் தண்ணி விட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறு விடுதலை அடைகிறீங்க, ஒரு மலர்ச்சி அடைகிறீங்க. இன்று ஒரு நல்ல கவிதையை படிச்சீங்கன்னா அன்றைக்கு ஒரு விடுதலை அடைகிறீங்க. அந்த விடுதலைக்காக வாழணும். நன்றி.